நமஸ்தே. இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வா பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய रोमन लेटर 5 தான் பார்க்க போகிறோம். निम्नलिखित गद्यांश का एक तिहाई में संक्षिप्त रूप लिखिए. இப்போ நம்ம இந்த ரோமன் லெட்டருக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேராகிராஃப் இது வந்து கொஸ்டின் அட்டை கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்களா, இப்படி தான் ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு வந்து கொஸ்டின் அட்டை கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரிசைஸ் ரைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹெட்டிங்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி எழுதணும். அது எப்படி எழுதணுங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சரவணா பப்ளிகேஷன்ஸ் கைடில் இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா சங்ஷிப்திகரன் இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னாலே அந்த ரோமன் லெட்டர் வந்து ப்ரிசைஸ் ரைட்டிங்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போது இங்கே ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் எதை பற்றி இருக்குது? ஷத்ரஞ்ச் கே கில்லாடி இல்லையா? இதுதான் இந்த பேராகிராஃபுக்கு ஹெட்டிங் அட்டை கொடுத்துருக்காங்க. பிரஷன் அப்படின்னா கொஸ்டின், உத்தர் அப்படின்னா ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கு நீங்களாகவே ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துக்கணும். இந்த பேராகிராஃபில் எதை பற்றி சொல்கிறாங்க? இங்கே வந்து அஹிம்சா யா காயர்த்தா. இங்கே அஹிம்சாங்கிற வேர்டை நிறைய ரிப்பீட்டடாக வந்திருக்கும். அதனால தான் அவங்க வந்து அஹிம்சாங்கிற வேர்டை அவங்க வந்து இங்கே ஆன்சரில் எழுதும் போஸ்டில் ஹெட்டிங் ஆட்டு கொடுத்துருக்காங்க. பக்கி பிரதி அப்படின்னா இது வந்து நம்ம ரஃப் டிராஃப்ட் மாதிரி எழுதுகிறோம். தியே கயே குல் ஷப்த் அப்படின்னா இந்த பேராகிராஃபில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த வேர்ட்ஸுக்கு பாதி தான் நம்ம ஆன்சரில் ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதணும். அப்போது 134 டிவைடட் பை 2னா நம்மளுக்கு 57 வருது இல்லையா? இங்கே வந்து 57 வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எழுதுகிறோம். இதுதான் ப்ரிசைஸ் ரைட்டிங். ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த பேராகிராஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்களாகவே ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு பக்கி பிரதி அப்படின்னு போட்டுட்டு, இந்த பேராகிராஃப் வந்து 134 வேர்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் இதில் 57 வேர்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் இதில் இந்த ஹெட்டிங்க்கு கீழே எழுதியிருக்கணும். எழுதிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு தியே கயே குல் ஷப்து 134, லிக்கே கயே குல் ஷப்து 57. ஓகே, இந்த ரோமன் லெட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஆன்சரில் எழுதும்போது இந்த பேராகிராஃப்க்கு ஏற்ற ஒரு ஹெட்டிங் நீங்கள் போட்டுக்கணும். இல்லை 134 வேர்ட்ஸ் இருக்குதுன்னா இல்லை நீங்கள் 57 வேர்ட்ஸ் பாதி வேர்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் இதில் எழுதியிருக்கணும். லாஸ்ட்டில் தேகய கூல் ஷப்த், அதாவது இந்த மெயின் பேராகிராஃபில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதுவீங்க. அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் செலக்டிவ் ஆட்டை எழுதுனீங்க இல்லையா, லிக்கே கயே கூல் ஷப்த் இல்லை வந்து 57 வேர்ட்ஸ்னால் லாஸ்ட்டில் பாக்ஸ் போட்டு எழுதுவீங்க. நீங்கள் பாருங்கள், இந்த செகண்ட் கொஷின் தாயி இதுவுமே அதே மாதிரி தான் ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதாவது ஒரு ஹெட்டிங் நான் சொன்ன மாதிரி தான் 133 வேர்ட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து பாதி வேர்ட்ஸ் தான் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. லாஸ்ட்டில் இந்த பாக்ஸை நம்ம மென்ஷன் பண்ணி எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் ப்ரிசைஸ் ரைட்டிங். இதோ பாருங்கள், இந்த கொஷின் இந்த பேராகிராஃப்லேயும் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். 215 வேர்ட்ஸ் இருக்கும் இந்த மெயின் பேராகிராஃபில். டோட்டலாக இங்கே வந்து 55 தான் ஆன்சரில் எழுதியிருப்பாங்க. இந்த பேராகிராஃப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதியிருப்பாங்க. இதே மாதிரி தான் 5th கொஷின்லையுமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், 113னா 56 தான் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 7th இந்த கொஷின் பாருங்கள். இல்லை 179 வேர்ட்ஸ் 58 வேர்ட்ஸ் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 58 தான் இங்கே எழுதியிருக்கோம். 179 இதில் இவ்வளோவுமே இருக்கும். ஹெட்டிங் போட்டு இங்கே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரோமன் லெட்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸியாக நம்ம வந்து 10 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் இது. இந்த 5th ரோமன் லெட்டர் ஈஸியாக 10 மார்க்ஸ் கிடைக்கக்கூடியது. இது நல்லா கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தன்யவாத்.